அப்படியா? உப்பு உருண்டை கொழக்கட்டையெல்லாம் செய்ய தெரியுமா? பாரியா, சூப்பர் சூப்பர். எனக்கு உப்பு உருண்டைங்கிறதெல்லாம் செய்ய தெரியாது. ஃப்ரெண்டுக்கும் சேர்த்தா? ஓகே ஓகே, பரவாயில்ல. அது சொல்கிறாங்கல்ல, தண்ணி ஊற்றும் போது நெல்லுக்கும் பாயும் புல்லுக்கும் பாயும் அப்படின்றாங்கல்ல. சூப்பர் தம்பி. ஆனால் உங்களை பாராட்டுவாங்க சாப்பிட்டு. ஏன்னா சாப்பிட்றதுக்கு முதல்ல செஞ்சு கொடுக்கணுமே, அதுதான் பாசத்தோடு செஞ்சு கொடுக்கணும்ல. ஸ்நாக்ஸ் கிடைக்கும்போது யாராச்சும் விடுவாங்களா? கொலக்கட்டைங்கிறது பொறுமையாக செய்யணும். சூப்பர் தம்பி, உங்களுக்கு என்னைக்கு புண்ணியம் கிடைக்கும். கிளியராக இருக்குது லைவில், யாரையுமே காணும். வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்கு. எனக்கு ஜனவரியில் எக்ஸாம் இருக்குது. அப்போ எவனும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக. 2 பேரும் சிரிக்கிறீங்களா? லைவ் எப்போ போடுவீங்க, லைவ் எப்போ போடுவீங்கன்னு கட் பண்ணும்போது பெருமையாக கேட்குறீங்க. ஆனால் லைவ் நான் போட்டால் யாருமே வந்து உட்கார மாட்டேங்கிறீங்க. சிரிக்காத பிரியா. பேராண்டி 55வது லைக்கு, பிரியா 6வது லைக்கு. பிச்சு போடுவேன். எல்லாரும் என் மகனை மாதிரி இருங்க. அவங்க பாரு எவ்வளோ நீர் கொலக்கட்டை உருண்டை கொலக்கட்டையெல்லாம் செஞ்சு தராங்க. இது நல்லா தின்னுட்டு தூங்கி தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்போ நீங்கள் எப்போ லைவ் போடுவீங்க அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிறீங்க. ஆனால் போட்டால் யார் வந்து உட்காராதீங்க. நான் உண்மையிலே கட் பண்ணிவிட்டு 2வதாக வரணும் கொடுக்க நினச்சேன். நானும் இருக்கேன் அம்மா, கண்டிப்பாக இருக்கணும் பிரியாம்மா. எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆமாம் அருண் பேராண்டி, நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசி ரொம்ப நாளாச்சு. ஏன் என் கூட பேச மாட்டேன்றீங்க? நான் தான் உங்களுக்கு அழகான பொண்ணு பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு தானே சொன்னேன். ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஆமாம்மா, பார்த்து ரொம்ப நாளாச்சு. எங்கே போனீங்க எல்லோரும்? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரியா சிஸ்டர். அருண் ப்ரோ, எப்பா இங்கே என் பையனும் இருக்கிறாங்க பாருங்க. 2 பேரும் கண்ணை திறந்து என் பையன் இருக்குது பாருங்க. என்ற புள்ள இருக்குது. பிரியா அம்மா இருட்டுக்குள்ளே எப்படி இருக்கீங்க தெரியலண்ணா. ஆனால் செந்திருக்க போட்டெல்லாம் வைக்கலாம் அம்மா. மில்கண்ணா சாப்பிட்டீங்களா? ஆச்சி சாப்பிட்டாச்சு. ஆச்சி தெரியலண்ணா. இல்லை பல்லு மட்டும்தான் தெரியுதா? ஒளியிலே தெரிகிறது தேவதையா இல்லை கிளவியா? சாப்பிட்டேம்மா. சாம்பார். தம்பி அவங்க வீட்டில் கறி குழம்பா. ஆச்சு நானும் சாப்பிடல. ஏன் அருண் தம்பி மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க. ஆளு கொஞ்சமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு ஒன்று ஒரு பார்சல் அனுப்புனா போதும். நான் பாதி நீங்கள் பாதி, 2 பேரும். ஓகேவா?